எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த லெட்டர் ஆஃப் அ பிஸ்னஸ்மேன் டு ஹிஸ் சன்னுங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆன் சக்ஸஸ் டாப்பிக்கின் மைய கருத்து என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆன் சக்ஸஸ் என்றால் பணம் மட்டும் இல்லை. அதாவது நம்மள நிறைய பேர் சக்ஸஸ்னாலே பணம் மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சக்ஸஸ் என்றால் பணம் மட்டும் இல்லை, பிஸ்னஸ்மேன் என்றால் அதிக பணம் சம்பாதிப்பவர்கள் சக்ஸஸ்ஃபுல் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையான வெற்றி பணம், அது கூட நல்ல குணாதிசயங்கள், அது கூட அறிவு, அது கூட ஃப்ரீடம், அது கூட ரிலேஷன்ஷிப்ஸு, அது கூட பங்களிப்புகள், இவற்றின் சமநிலை. ஒருவரிடம் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அவருக்கு அமைதி இல்லை, நம்பிக்கையான மனிதர்கள் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த சக்ஸஸ் முழுமையானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ்க்கு ஒரே ஃபார்முலா இல்லை. ஒவ்வொருவருக்கும் சக்ஸஸின் டெஃபினேஷன் வேறுபடும். ஒருவருக்கு பெரிய பிஸ்னஸ் உருவாக்குவது சக்ஸஸ், மற்றொருவருக்கு குடும்பத்தை பாதுகாப்பது சக்ஸஸ், இன்னொருவருக்கு தனது திறமையை முழுமையாக பயன்படுத்துவது சக்ஸஸ். அதனால் மற்றவர்களின் டெஃபினேஷனை காப்பி செய்யாமல் உனக்கு உண்மையில் முக்கியமானது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சக்ஸஸ்க்கு எஃபோர்ட் தேவை. வெற்றி பெரும்பாலும் ஒரே நாளில் வராது. ஸ்மால் எஃபோர்ட் போடணும், அதை நிலையாக பண்ணணும். அப்புறம்தான் நமக்கு அதிலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவத்துலேருந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்படி தான் நம்ம ஒரு சைக்கிளை உருவாக்கி நம்மளோட சக்ஸஸை நோக்கி போகணும். ஒரு பிஸ்னஸ்மேன் தினமும் சிறிய டெசிஷன்ஸ் சரியாக எடுத்துக்கொண்டால் பல வருடங்களுக்கு பிறகு அதன் எஃபெக்ட் பெரியதாக இருக்கும். ஃபெயிலியர் வந்தாலும் சக்ஸஸை விட்டுவிடக்கூடாது. சக்ஸஸை நோக்கி செல்லும்போது ஃபெயிலியர் தவிர்க்க முடியாதது. ஒரு கேள்வி, அதாவது ஒரு தோல்வி நான் தோல்வியடைந்த மனிதன் என்று அர்த்தமல்ல. அது இந்த முயற்சி வேலை செய்யவில்லை, வேறு வழியை முயற்சிக்க வேண்டும் என்று அர்த்தம். ஃபெயிலியர் ஒரு ஈவெண்ட், அது உன்னுடைய ஐடென்டிட்டி அல்ல. மற்றவர்களுடன் கம்பேர் செய்யாதே. இது மிகவும் முக்கியமான லெசன். அடுத்தவர் 25 வயதில் பெரிய பிஸ்னஸ் வைத்திருக்கிறார் என்பதற்காக நீயும் அதே வயதில் அதையே அடைய வேண்டும் என்று இல்லை. ஒப்பிட வேண்டியது நேற்றை விட இன்றைக்கி நீ எவ்வளோ வளர்ந்திருக்க, அதுதான். நேற்றை விட இன்று கொஞ்சம் அதிகம் தெரிகிறதா, கொஞ்சம் டிசிப்ளைன்டாக இருக்கிறாயா, கொஞ்சம் நல்ல டெசிஷன் எடுக்கிறாயா, அப்படியானால் நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய். சக்ஸஸ்க்கு வந்த பிறகு, சக்ஸஸ் வந்தவுடன் லேர்னிங்கை நிறுத்தக்கூடாது. அதிக பணம் வந்ததும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது டேஞ்சரஸ். அதற்கு பதிலாக இப்போது எனக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். சக்ஸஸின் மிகப்பெரிய டெஸ்ட் நீ தோல்வியில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பது ஒரு டெஸ்ட். ஆனால் சக்ஸஸ் வந்தபோது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதும் இன்னும் பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். பணம் வந்த பிறகு அரோகன்ஸ் வருகிறது. அதாவது நிறைய பேருக்கு பணம் வந்த பிறகு நான் தான் பெரியவன், நான் தாங்கிற மாதிரி ஒரு ஆணவம் வந்து விடுகிறதுங்க. மற்றவர்களை கீழாக பார்க்கிறாயா, அன்னெசசரி ரிஸ்க் எடுக்கிறாயா, டிசிப்ளைனை இழக்கிறாயா என்பதை கவனிக்க வேண்டும். முக்கியமான டேக்அவே, இந்த டாப்பிக்கை ஒரு சிம்பிள் ஃபார்முலாவாக நினைவில் வைத்து கொள்ளலாம். சக்ஸஸ் ஈக்குவல் டு கோல் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லேர்னிங் ப்ளஸ் பெர்சிஸ்டன்ஸ் ப்ளஸ் கேரக்டர். அதாவது நம்மளுடைய இலக்கு, கடினமான முயற்சி, கற்றுக்கொள்ளுதல், பெர்சிஸ்டன்ஸ், கேரக்டர், இது எல்லாமே சேர்ந்தது தான் சக்ஸஸ். ஆனால் இறுதியில் நீ எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை காட்டிலும் நீ எப்படிப்பட்ட மனிதனாக ஆனாய் என்பதுதான் முக்கியமான சக்ஸஸ். அதுதான் இந்த சாப்டரின் ஒரு ஆழமான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுது. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.